பெரம்பூர்லாம் வந்து திமுக தொடர்ந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. திருச்சி கிழக்கு அவருக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. திருச்சி கிழக்கில் கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் படித்த கொஞ்சம் அர்பன் மக்கள் இருக்கிறாங்க. அண்டு ஓட்டை மாற்றி போடுறவங்களும் வாய்ப்பு அங்கே அதிகம்னு நினைக்கிறேன். அதனால் திருச்சி கிழக்கு அவருக்கு வந்து அவர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் கம்பேரிட்டிவ்லி பெரம்பூர் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவருடைய தேர்ந்தெடுத்த 2 தொகுதிகளில் பார்க்கும்பொழுது அவருடைய பிரதான எதிரி அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். திமுகவுக்கு இந்த தேர்தலில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பாரா? முக்கியமா அவர் நிற்கக்கூடிய அந்த 2 தொகுதிகளில் இங்கே பெரம்பூர்லையும் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு திமுகவுக்கு ஒரு செட்பேக்கை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க ஆரம்பத்தில் அப்படின்னா அவர் அதிமுகவுடைய வாக்குகளை பிளப்பார், அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிளப்பார். திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுடைய ஒரு தேர்வாக இருப்பார். திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவாங்க? ஆப்வியஸாக அவங்களுடைய வாக்கு ஏடிஎம்கேக்கு போகணும். இந்த முறை விஜய்க்கும் போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போ வந்து அவர் ஏடிஎம்கே வாக்கு தான் பிளக்கிறாரு. ஏடிஎம்கே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருக்கணும், அவங்களுக்கு வாக்கு கிடைக்காம போயிடும், இவர் பிளக்கிறாருன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து டிஎம்கே வாக்கையும் எடுக்கிறாருன்னு பிறகுதான் தெரியுது உங்களுக்கு. அந்த வகையில் திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவார். நான் வந்து ஒரு 18% வாக்கு வாங்கினாருன்னு 10 ஃப்ரம் டிஎம்கே 8 ஃப்ரம் ஏடிஎம்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 2% ஏடிஎம்கே ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றார், அரசியல் எதிரின்னு தான் திமுக சொல்றார். பொலிட்டிக்கலா வி அப்போஸ் தம், அவ்வளோதான் சொல்றார். ஸோ வந்து வேற ஐடியாலஜிக்கலாக அவங்க டிஃபரன்ஸ் இல்லைங்க. அதுவே உதாரணம் நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஐடியாலஜிக்கலாக திமுகவுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. திமுக தான் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்றாருல, இல்லை டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே, டிவிகே இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. ரெண்டுக்குமே ஐடியா. அவர் நான் கேட்குறேன், அண்ணன் விஜய் அவர்கள் பேசுவாரான்னு தெரியாது. நீங்கள் ஆதவ அர்ஜுனாலேருந்து ஆனந்த் சார்லேருந்து செங்கோட்டையிலேருந்து யாராவது ஒருத்தர்கிட்ட பாஸ் டிஎம்கேவுடைய கொள்கைக்கும் உங்கள் கொள்கைக்கும் ஒரு முறைன்னு சொல்லுங்கன்னு கேட்கும். நோ டிஃபரன்ஸ். ஸோ அவங்க என்ன அதனால தான் ரொம்ப விவரமாக கட்டிக்காதணும் பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அரசியல் எதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஊழல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இயல்பாக கேட்கலாம். அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, ஊழல் சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்சியில் இல்லை, ஊழல் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ணிடலாம் இல்லையான்னு வந்தால் தானே தெரியும். ஸோ நீங்கள் ஆட்சிக்கே வராத ஒருத்தர் வந்து நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்கிறது நம்ப முடியாது, வந்தால் தான் தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரிக்காக தான் பண்ணுறாங்க திமுக. ஆனால் பொலிட்டிக்கலாக அவங்கள்ட்ட எந்த விதமான ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸும் நான் பார்க்கல. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Zamrta Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சாலரியோட. Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform. Naturals, world fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Howda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts and HR.